கடவுளே ப்ளீஸ் பவியை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துரு. நான் இன்னைக்கு பாட்டிக்கிட்ட கூட சத்தியம் பண்ணேன், இனிமே பவியை எப்போவுமே எளிமையாகவே நினைக்க மாட்டேன்னு, எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு. இப்போ நான் உன்கிட்டயும் சத்தியம் பண்ணி தரேன். அவளை நான் இனிமே பத்திரமா பார்த்துப்பேன். அவளுக்கு இனிமே எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துப்பேன். ப்ளீஸ் கடவுளே, பவிக்கு மட்டும் எதுவும் ஆகாமல் அவளை காப்பாற்றி என்கிட்ட வந்து சேர்த்துரு. யாரோ ஓடுற மாதிரி தெரிஞ்சது. ஒருவேளை பவி அந்த ரவுடிங் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாளோ? சாமி தான் நம்ம வேணுனதுக்காக பவியை காப்பாற்ற ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது. பவியை நாமளே எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். சத்தமுட நான் தான் எந்திரி. சார், இது பவியோட சவுண்ட் தான். அந்த பக்கம் இருந்து தான் வருது. வாங்க சார். உன்னை காப்பாத்தாதான் நானும் வேணுமாமோ வந்திருக்கோம். வா, செருப்பை போடு. வா போலாம். ஏண்டா பொடிப்பையில, நீதான் இவளை காப்பாத்த வந்தியா? ஒழுங்கா ஓடி போயிரு. ஏய் வாடி. வா. அவளை விடுங்க. வாண்டற. ஏய் வா. வர புரியலையோ? கையை விடுங்க. விடுங்க. வாடி. என்ன விடுங்க. வாடின்ற. அவளை விடுங்க. விடுங்க. என்ன விடுங்க. ஏய் வா. வர புரியலையோ? ஏய் ஏய் இல்ல
இங்கிருந்து தான் சத்தம் வந்துச்சு. யாரையுமே காணோம். சார் தெரியலையே சார். இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். வாங்க கண்டுபிடிச்சிடலாம். வாங்க. பவி, 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 பவி. அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன். என்னாச்சு சார்? சார், கார்ல இருந்த அர்ஜுனை காணோம் சார். என்ன சார் சொல்றீங்க? கார்ல தானே அந்த பையனை இருக்கு சொன்னோம். எங்க போனா? தெரியலையே சார். அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன். இதான் சார், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சின்ன பசங்களை வச்சிருக்க கூடாது. அர்ஜுன், அர்ஜுன். சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இங்க ஒரு சின்ன பையன் தனியா இருந்தான். அவனை பாத்தீங்களா? இல்லையே சார். சார், ஒரு சின்ன பையனும் சின்ன பொண்ணும் இந்த பக்கம் போனாங்களே, அவங்களே கேக்குறீங்க? என்னது, 2 பேர் சேர்ந்து போனாங்களா? ஆமா சார், இப்பதான் பார்த்தேன். அவங்க எந்த பக்கம் போனாங்க? இதோ இந்த பக்கம் போனாங்க சார். சார் வாங்க சார், போய் பார்க்கலாம். வாங்க. ஹலோ. டேய் வேணு, எங்கடா இருக்க? அக்கா, நான் பவியை தான்க்கா தேடி போயிட்டு இருக்கேன். டேய், நீ அவளை தேடு, என்னமோ பண்ணு. அர்ஜுன் எதுக்குடா கூட்டிட்டு போன? மணி என்ன ஆகுது தெரியுமா? டேய், நீ முதல்ல அவனை வீட்ல கொண்டு வந்து விடு. இல்லக்கா, அர்ஜுனையும் காணோம். என்னது, அர்ஜுனை காணுமா? ஆமாக்கா, பவியை தேடும்போது அர்ஜுனும் மிஸ் ஆயிட்டான். ஏய், என்னடி என்னாச்சு? ஏங்க, என்னங்க இவன் அர்ஜுனை காணும்னு சொல்றான்? போனை கொடு. டேய் வேணு, என்னடா நடக்குதுங்க? இல்ல மாமா, நானும் இன்ஸ்பெக்டரும் பவியை தேடி போனோம். அர்ஜுனை கார்ல தான் இருக்க சொன்னோம். வந்து பார்த்தா அவனையும் காணோம். என்னது? இப்பதான் தெரிஞ்சது, பவியும் அர்ஜுனும் ஒன்னா தான் இருக்காங்களா. 2 பேரையும் ரவுடிங்க துரத்திட்டு இருக்காங்களா. டேய், என்னடா விளையாடிட்டு இருக்கியா? அவங்கள விட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ முதல்ல எங்க இருக்கன்னு சொல்லு, லொகேஷன் அனுப்பு. நாங்க உடனே கிளம்பி வரோம். இல்ல மாமா, நானே. நீ ஒண்ணு கிளிக்க தேவையில்ல, இருக்கிற இடத்த அனுப்பு. ஹலோ. என்னங்க, என் புள்ளைக்கு என்னங்க ஆச்சு? நீ முதல்ல வா, நாமளே போய் அர்ஜுனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வருவோம். அவனுக்கு ஒன்றும் ஆகாது. வா போலாம். இப்பதான் கடையை மூடுறேன். பவி, அங்க போய் நம்ம ஒளிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அவங்க நம்மளை பிடிச்சிடுவாங்க. வா. வரும்போது சாப்பிட என்ன வாங்கிட்டு வரணும்? சரி, வாங்கிட்டு வந்துடுறேன். இதோ வந்துடுறேம்மா. அண்ணே, இங்க ஒரு சின்ன பையனும் பொண்ணு வந்தாங்களா, பாத்தீங்களா? அப்படி யாரும் வரலப்பா. அர்ஜுன், கதவை மூடுறாங்க. சத்தமோடாத. ரவுடிங்க வெளியே தான் இருக்காங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு.
சிஸ்டர் சிஸ்டர் ம் உங்க பேர் என்ன சொன்னீங்க? ரோஜா. மிஸ் ரோஸ், நீங்க கொடுத்த ஜூஸ் வேற லெவலில் இருந்துச்சு. அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரியே இருந்துச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இன்னொரு கிளாஸ் ப்ளீஸ், இன்னொரு கிளாஸ். இவனுக்கு 2 தூக்க மாத்திரை போட்டும் மயங்க மாட்டேங்கிறான். இதுல இன்னொரு ஜூஸ் வேறையா? ஷோ, ப்ளீஸ். என் பொண்டாட்டிக்கிட்ட ஜூஸ் கேட்டா அவ என்ன ஜூஸ் மாதிரி புழிஞ்சிருவா. அதனால தான் ப்ளீஸ் நீங்களே ஒரு டம்ளர் ப்ளீஸ். உனக்கு இன்னொரு ஜூஸ் எல்லாம் போட்டா நீ மயங்க மாட்ட. மண்டேல ஒன்னு போட்டாதான் நீ மயங்கு. நீ இன்னும் அம்மாக்கு டவல் பாத் கொடுத்துட்டு இருக்க? அதெல்லாம் அப்பவே முடிச்சிட்டேன்க்கா. அப்புறம் ஏன் கதவை சாத்தி வச்சிருக்க? நான் சாத்தல, எல்லாம் உங்க வீட்டுக்கார் தான். அவர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு நீங்களே வந்து பாருங்க. ரூம்குள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு இது என் வீடு, ஏன் இஷ்டம்னு சொல்றாருக்கா. இதை நீ என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்ன உன் வேலையே போய்டுன்னு மிரட்டுறா இருக்கான். நல்ல வேலை நீங்க வந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை எந்திரிங்க. ஜோதி, நான் அத்தையை கண்ணு முடிக்க வைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். வாங்க, இன்னைக்கு நான் கொடுக்குற உங்களுக்கு ட்ரீட்மெண்ட். பார்த்து பார்த்து. சாரி ரோஜா, நீ உன் வேலையை பாரு. பயமா பாஸ்வேர்டு என்ன சொன்னாங்க? 7831. அதான். ஹலோ, என்னாச்சு ரோஜா? நகை எடுத்துட்டியா? இல்ல மேடம். இன்னும் அதை எடுக்காம அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதை எடுக்கிறதுக்குள்ள இந்த ஜோதியோட ஹஸ்பண்ட் வந்து ரூம்குள்ள உட்காந்துட்டாரு மேடம். இப்பதான் அவர் ஒரு வழியா கிளம்பி போனாரு மேடம். என்ன ரோஜா, இருக்கிற சிச்சுவேஷன் புரியாம காரணம் சொல்லிட்டு இருக்க? அவன் தான் அங்க இருந்து போயிட்டான்ல, அப்ப நகை எடுத்துற வேண்டியதானே?
ட்ரை பண்ண மேடம், லாக்கர் ஓபன் ஆக மாட்டேங்குது. என்ன சொல்ற? பாஸ்வேர்ட் கரெக்டா போட்டியா? ம் போட்டேன் மேடம். 7831. உன்கிட்ட நான் எவ்வளவு தூரம் சொல்லி அனுப்புனேன்? பாஸ்வேர்ட் 7381. அத விட்டுட்டு வேற நம்பர் போட்டா எப்படி திறக்கும்? சீக்கிரம் பாஸ்வேர்டை போட்டு நகையை அங்கிருந்து எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பு. இதுக்கு மேல லேட் பண்ணாத. சரி மேடம். பாஸ்வேர்டை போய் தப்பா போட்டுட்டோமே. ஆ 7381. ஆ என்னாச்சு பவி? ஓடி வரப்ப கால் அடிபட்டுருச்சுன்னு சொன்னல, அதான் இப்ப ரொம்ப வலிக்குது. ஒரு நிமிஷம் இரு, நான் இங்க ஏதாவது மருந்து இருக்கான்னு பாக்குறேன். அரிசி மண்டியில எப்படி ஆயில்மெண்ட் இருக்கும்? இரு போய் பாக்குறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ, வலி சரியாயிடும். தேங்க்ஸ் அர்ஜுன். அர்ஜுன், சொல்லு பவி. எனக்கு பயங்கரமா பசிக்குது. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையா, பசிக்கும் ஓடி வந்ததுக்கும் அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கு. சரி சரி இரு, நான் இங்க ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். இதுல எப்படி அர்ஜுன் ரெடி பண்ணுவ? இரு, ஏதாவது யோசிக்கிறேன். இந்த பழம் சாப்பிடு.
இன்னொரு பழம் சாப்பிடு. போதும், எனக்கு பசி அடங்கிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அட, நீ என்ன எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்க? இல்ல அர்ஜுன், நீ மட்டும் வரலனா நான் அந்த ரவுடிங்க கிட்ட தான் மாட்டியிருப்பேன். உன்னாலதான் நான் தப்பிச்சேன். கவலையே படாத. நம்ம 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு தான் போறோம். அதுக்கு நான் கேரண்டி. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் உன் மடியில என் தலைய வச்சு அப்படியே படுத்துக்கிட்டுமா? படுத்துக்கோ. என்ன சார், எங்க போனாங்க? என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல சார். தெரியலையே சார். எப்படி சார் அவங்கள கண்டுபிடிக்க போறோம்? ஏற்கனவே பவியை காணோம், இப்போ அர்ஜுனையும் காணோம். 2 பேரையும் ரவுடிங்க வேற துரத்திட்டு போயிருக்காங்க. ச்சே, எல்லாமே ஏன் தப்பு தான். என்னாலதான் பவி வீட்டை விட்டு போனா. இப்போ நான் தான் அர்ஜுனையும் தனியா கார்ல இருக்க வச்சு அவனே ஆபத்துல மாட்டி விட்டேன். இங்க பாருங்க, முதல்ல நீங்க எமோஷனல் ஆகிறத நிறுத்துங்க. அவங்க 2 பேரையுமே எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாங்கிற நம்பிக்கையில தானே நாம தேடிக்கிட்டு இருக்கோம். நம்புங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. டேய் வேணு, என்னடா ஆச்சு அர்ஜுனுக்கு? எங்கடா என் பையன்? கேக்குறான்ல, அர்ஜுன் எங்கடா? அர்ஜுன் பவி கூட தான் மாமா இருக்கான். அவங்க 2 பேரையும் சேர்த்துதான் ரவுடிங்க துரத்திட்டு இருக்காங்க. எப்படியாவது 2 பேரையும் கண்டுபிடிச்சலாம் மாமா, நீங்க பயப்படாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்பவே உடனே என் பையன் வேணும். இப்பவே இங்கேயே வரணும். இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சார், நீங்க போலீஸ் தானே? ஏதாவது பண்ணி என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இந்நேரம் என் பையன் எங்க எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ. அர்ஜுன், எங்கடா போன? அம்மாவோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு. சார், அக்கா, எப்படியாவது என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. பவி, 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 பவி. அப்பா அம்மா வந்துட்டாங்க. வேணு மாமாலாம் எல்லாரும் வந்துட்டாங்க. வெளியே தான் இருக்காங்க. அவங்கள கெஞ்சி கேக்குறேன், எப்படியாவது என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அம்மா, அப்பா, அப்பா, அத்தை, அம்மா, அப்பா, அம்மா, நாங்க இங்க தான் இருக்கோம். அப்பா, மாமா, என்னை காப்பாத்துங்க. ஹலோ, சித்தப்பா, அம்மா, அம்மா, மாமா, அத்தை. அப்படியா? சரி, நாங்க உடனே இப்பவே வரோம். யாரோ 2 பேரை சந்தேகமா இருக்குன்னு போலீஸ் பேட்ரோல் பிடிச்சி வச்சிருக்காங்களாம். உடனே வர சொல்றாங்க. வாங்க போலாம். வாக்கா. போகாதீங்க, நாங்க இங்க தான் இருக்கோம்.
சத்தம் கேக்குது. அப்படின்னா சித்தப்பா எல்லாருமே போயிட்டாங்களா? அப்படிதான் நினைக்கிறேன் பவி. ச்சே, போச்சு. சரி சரி, கவலைப்படாத. நம்மளை தேடி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்களே, கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. சொல்றா. சார், இவனுங்களை தான் நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறதா டேய், இன்ஃபர்மேஷன் எந்திரிங்கடா தந்தீங்களா? எந்திரிங்கடா. இவனுங்க இந்த பக்கம் கார்ல வந்தானுங்க சார். நான் செக் பண்றதை பார்த்துட்டு டக்குன்னு ரிவர்ஸ் அடிச்சு எஸ்கேப் ஆக பார்த்தானுங்க சார். சேஸ் பண்ணி பிடிச்சி விசாரிச்சா சம்மந்தம் இல்லாம உளறானுங்க. அதான் ஒருவேளை நீங்க தேடுற பசங்களுக்கும் இவனுங்களுக்கு ஏதாவது லிங்க் இருக்குமோன்னு ஒரு டவுட் வந்துச்சு. அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். டேய் சொல்லுங்க. எங்களுக்கு பவி அர்ஜுன் எங்கடா? சொல்லுங்கடா. வேணு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் விசாரிக்கிறேன். டேய் சொல்லுங்கடா, என்னடா பண்ணீங்க? அந்த குழந்தைங்களை எங்கடா கடத்தி வச்சிருக்கீங்க? ஐயோ சார், நாங்க யாரையும் கடத்தல சார். அப்புறம் எதுக்குடா போலீஸ் செக்கிங் பண்ண பார்த்தப்ப தப்பிச்சு ஓடுனீங்க? நாங்க 2 பேரும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தோம். போலீஸ்ட்ட மாட்டினா ஃபைன் போடுவாங்களோன்னு பயந்துட்டோம் சார். சத்தியமா அந்த குழந்தைங்களை நாங்கள் கடத்தல சார். நாங்கள் 2 பேரும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறோம் சார். வேணும்னா எங்கள் ஐடி கார்டு பாருங்க சார். ஆஹா, இவனுங்க கடத்தினவனுங்கல்ல, வேலை பார்க்குறவங்க தான். டிடி கேஸ் போட்டு கூட்டு போங்கயா. போங்கடா போங்கடா. ஓ ம் இல்ல வேணு, இவனுங்களுக்கு பசங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படின்னா எங்க பசங்களை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? யாரோ கடத்திட்டாங்கன்னு மட்டும் தேடுனா இப்படிதான். எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? யார் கூடவாவது முன் விரோதம் இருக்கா? இப்படி ஏதாவது தெரிஞ்சாதான் நமக்கு ஈஸியா இருக்கும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அப்படி யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இருக்கு சார். காயத்ரின்றவங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. டேய் வேணு, என்னடா பேசுற? சும்மா இருங்க மாமா. இப்படி சப்போர்ட் பண்ணி தான் இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்குது. இந்த ஊர்லயே பவியை கடத்தணும்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆளு அவங்க தான். அவங்க சொல்லிதான் கண்டிப்பா இதெல்லாம் நடக்குது. இப்ப அர்ஜுனும் அதுல தான் மாட்டியிருக்கான். வேணு, காயத்ரிங்கிறது யாரு? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதை சொல்லுங்க முதல்ல. அவங்க எங்க ரிலேஷன் தான் சார். ஆனா சொல்லு சரிதா. என் பையன் எங்கத்த? ஓம் பையனா? புரியலையே. எனக்கு தெரியும், கண்டிப்பா நீங்க தான் பவியை கடத்த சொல்லிருப்பீங்க. ஆனா இப்ப அவளோட சேர்த்து என் பையன் அர்ஜுனையும் காணோம். இங்க பாருங்க, நீங்க அவளை என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா எனக்கு என் பையன் வேணும் அத்தை. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோங்க. என்ன சரிதானி? நீங்க எதுவுமே சொல்ல வேணாம் அத்தை. என் பையனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க சொல்லுங்க, அது போதும் எனக்கு. மறுபடியும் சொல்றேன், அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இது வரைக்கும் நீங்க செஞ்ச எல்லாத்தையும் நான் போலீஸ் கிட்ட சொல்ல கூட தயங்க மாட்டேன். என்னாச்சு மேடம்? சரிதா ஃபோன் பண்ணா. பவித்ராவோட சேர்ந்து அவ பையன் அர்ஜுனையும் காணோமா. ஐயோ, நாம அந்த பையனை பத்தி எதுவுமே சொல்லலையே. அதான் எனக்கும் புரியல. பையனை காணோங்கிற டென்ஷன்ல அவ என்னைய ஃபோன் பண்ணி மிரட்டுறா. சார், நீங்க என் கூட கொஞ்சம் வரீங்களா? வர மேடம். என்ன அர்ஜுன், நம்மள தேடி இவ்வளவு தூரம் வந்தாங்க, அப்படியே போயிட்டாங்க. என்ன பண்ணுறது, நம்ம டைம் கரெக்டாக ட்ரெயின் வந்துருச்சு. இல்லைனா நம்ம ஷட்டரை தட்டினது அவங்களுக்கு கேட்டிருக்கோம். நான் தான் சொல்கிறேன்ல, நீ பயப்படாது. எப்படியாவது நம்ம தப்பிச்சு போயிடலாம். எப்படி அர்ஜுன்? கடைக்கு வெளில வர பூட்டி இருக்கு, எப்படி தப்பிக்கிறது?
காலையில் கடை ஓனரே வந்து நம்மளுக்கு திறந்து விட்டுருவாங்க. அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் போல. என்னது, காலையில வரைக்குமா? அதெல்லாம் முடியாது. தப்பிக்க ஏதாவது வழி சொல்லு அர்ஜுன். இங்கிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பவி. இப்போ எதுக்கு ஃபீல் பண்ணுற? நம்ம சேஃபாக தானே இருக்கோம். விட்டா இங்கே தங்கிடுவ போல. நம்மள தேடி இங்க ரவுடிங்க சுத்திட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அர்ஜுன். நாங்கெல்லாம் அப்படிதான், எதுக்கும் பயப்பட மாட்டோம். நாங்களும் அப்படிதான். என்னெல்லாம் அவங்க மயக்க மருந்து அடிச்சு கடத்திட்டு போக பார்த்தாங்க. நான் அப்பவே எஸ்கேப் பண்ண தெரியுமா? தெரியுமே, நீதான் பயங்கரமான தைரியசாலின்னு. ஆமா, உன் தலைக்கு மேல ஏதோ கரப்பாம்பூச்சி இருக்கே. ஐயோ அம்மா. ரவுடிங்களெல்லாம் நீ ஈஸியா சமாளிக்கிற, கரப்பாம்பூச்சிக்கு போய் இப்படி பயப்படுறிய பவி? உனக்கு ரொம்ப திமிருதான். சரி சரி, கூல் 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 டவுன். நம்ம தப்பிக்கிறதுக்காக ஏதாவது பண்ணி திரும்ப அந்த ரவுடிங் கிட்ட மாட்டிக்காம அமைதியா இங்க இருக்கிறதே பெஸ்ட். பொறுமையா வெயிட் பண்ணு. நம்மளை யாராவது கண்டுபிடிச்சு கூட்டு போயிடுவாங்க. சரியா? சரி, ஓகே. உங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி பவிய பிடிச்சிட்டாங்களான்னு கேளுங்க. சரி மேடம். சே, ஒழுங்கா அந்த பொண்ணை வீட்டுக்கிட்டே தூக்கி இருக்கலாம். ஒரு பைக்காரன் குறுக்க வந்து இப்படி அலைய விட்டுட்டானே. அண்ணே சொல்லுங்கண்ணே. என்னாச்சு? அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லைண்ணே, தேடிட்டு தான் இருக்கோம். டேய், ஒரு சின்ன வேலை அதை கூட ஒழுங்கா முடிக்க முடியலையா உங்களால? இவ்வளவு நேரமாடா தேடிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம்ண்ணே. என்னவா? தேடி இருக்காங்க மேடம், கண்டுபிடிச்சிருவாங்க மேடம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரி, அந்த பவித்ராவோட அர்ஜுனை பார்த்தாங்களான்னு கேளுங்க. டேய், அந்த பொண்ணோட அவளோட வயசுலயே இன்னொரு பையன் யாராவது இருந்தாங்களா? ஆமாண்ணே, அந்த பையன் தான் அந்த பொண்ணை எஸ்கேப் பண்ணி கூட்டி போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கணும். அர்ஜுன் அவ கூட தான் இருக்கானா மேடம்? என்ன மேடம் பண்ணலாம்? எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்ல. எனக்கு அந்த பவித்ரா தான் வேணும். அவ கூட இருக்கிற அர்ஜுனை பத்தியெல்லாம் யோசிக்கிற டைம் இது கிடையாது. முதல்ல அவங்கள கண்டுபிடிச்சு தூக்க சொல்லுங்க. சரி மேடம். டேய், அந்த 2 பேரையும் சேர்த்தே தூக்குங்கடா. நமக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம். சரிண்ணே. டேய், என்னடா? அந்த கடையை பாரேன். கடைக்குள்ள ஏதோ தெரியுது. பூட்டின கடைக்குள்ள இருந்து வெளிச்சம் வருதுல்ல. ஒருவேளை அவங்க இதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்காங்களோ? கண்டிப்பா அவங்க இங்கே தான் இருக்கணும். அவங்க நமக்கு தெரியாம எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. அண்ணா, அவங்க 2 பேரும் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? சூப்பரியா. என்னவா? அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சா மேடம்? லொகேஷன் அனுப்ப சொல்லுங்க. நம்ம உடனே அங்க வரோம்னு சொல்லுங்க. சரி மேடம். டேய், நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த லொகேஷனை உடனே எனக்கு அனுப்புங்கடா. நாங்க இப்ப அங்கே தான் வந்துகிட்டு இருக்கோம். மறுபடியும் அவளை தப்பிக்க விட்டுறாதீங்கடா. சரிங்கண்ணே. மேடம், லொகேஷன் வந்துருச்சு மேடம். உள்ள யாருப்பா இருக்கீங்க? வெளியே வாங்க. என்ன அர்ஜுன்? மீதியர் மீதியர் மீதியர். டேய், உள்ள இருக்கிற சின்ன பசங்க இப்படி கூப்பிட்டா வரமாட்டாங்க. கரெக்ட். பசங்களா,
உள்ள இருக்கிறது நீங்க தானே எங்களுக்கு தெரியும். பயப்படாதீங்க, நாங்க போலீஸ் தான். உங்க அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை தேடி தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க பயப்படாதீங்க, தைரியமே வெளியே வாங்க. அர்ஜுன், போலீஸ் தான் வந்திருக்காங்களா? இல்ல பவி, அவசரப்படாத. பசங்களா இருக்கீங்களா? நீங்க போலீஸ்ன்னு நாங்க எப்படி நம்புறது? எங்க அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, அவங்க சவுண்டு கேட்டு நாங்க வெளில வரோம். அதெல்லாம் இப்ப எதுக்குப்பா? உங்களை அவங்க கிட்ட கொண்டு சேர்க்க போறோம், அப்புறம் என்னப்பா? இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க பேசுறதுலயே தெரியுது நீங்க எங்களை துரத்திட்டு வந்த ரவுடிங்க தானு. டேய், இது வேலைக்கு ஆகாது. பூட்டை உடைச்சு சட்டரை திறந்துட வேண்டியதான். இது வரேன். அர்ஜுன், அவங்க போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம். பயப்படாத பவி, அதான் நான் இருக்கேன்ல. டேய், திறக்க முடியல, உள்ள எதையோ வச்சு லாக் பண்ணிருக்காங்க. டேய், போய் பெட்ரோல் எடுத்துட்டு வா, போ. அச்சச்சோ. டேய், ஊத்துறா. டேய், வெளியே வரல, நான் இப்ப கொளுத்தி விட்டுருவேன் பாத்துக்க. அப்புறம் 2 பேரும் உள்ளே கருகி சாம்பல் ஆயிடுவீங்க. வேண்டாம், நாங்க வெளில வந்துடுறோம். வாண்டு சைஸ்ல இருந்துகிட்டு எங்களை தெரு தெருவா அலைய வச்சிட்டீங்களே. 2 பேரை என்ன பண்ண போறேன் தெரியுமா? மறுபடியும் எஸ்கேப் ஆயிட்டாங்கடா. போலீஸ் வருதுடா. டேய், வாடா.
ரவுடிங்க இங்க இருந்து தான் ஓடுறாங்கன்னா பவியும் அர்ஜுனும் இங்க தான் இருக்கணும். கான்ஸ்டபிள், அவனுங்களை ஓடி போய் பிடியா. சரிங்க ஐயா. மாமா, இந்த வழியா தான் பவியும் அர்ஜுனும் ஓடி இருக்காங்க போல. அப்படின்னா அவங்க இவ்வளவு நேரம் இங்கே தான் இருந்திருக்கணும். அப்படின்னா அவங்க 2 பேரும் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. கண்டிப்பா இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் இருக்கணும். ஐயா, அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க ஐயா. சரி, ஓகே, நீங்க இங்கே இருங்க. ஒருவேளை பசங்க இங்க வந்தா எங்களுக்கு உடனே தகவல் கொடுங்க. சரி, வாங்க போலாம். அங்க ஓடுறது பவித்ரா தானே? ஆமா மேடம். வண்டி அவங்க பக்கம் திருப்புங்க. அர்ஜுன், அந்த ரவுடிங்க நம்மள துரத்திட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். வேகமா ஓடு பவி. அவங்க 2 பேரையும் அப்படி அடிச்சு தூக்குங்க. என்ன மேடம் சொல்றீங்க? சரிதா பையனு கூட இருக்கானே. அத பத்தி எனக்கு கவலை இல்ல, அடிச்சு தூக்குங்க. சித்தப்பா, அர்ஜுன், சித்தப்பா. மேடம், இப்போ என்ன மேடம் பண்றது? ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்றேன், பயந்துகிட்டு இப்படி ஓடி வரீங்களேப்பா. சார், இவங்க தான் சார் அந்த காயத்ரி. நான் சொன்னேன்ல, எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். என்ன பேசுற வேணும்? இதுக்கெல்லாம் காரணம் நானா? சும்மா நடிக்காதீங்க. நீங்க சொல்லிதான் பவிய ரவுனிங்க கிட்னாப் பண்ண வந்திருக்காங்க. அட, பவியும் அர்ஜுனும் இப்படி ஒரு ஆபத்துல மாட்டிட்டு இருக்கிறதே சரிதா சரிதா எனக்கே தெரியும். என்ன சரிதா அமைதியா இருக்க? நீ தானே எனக்கு ஃபோன் பண்ணி பவியையும் அர்ஜுனையும் காணோம், அவங்க ஏதோ ஒரு ஆபத்துல இருக்காங்கன்னு சொன்ன. நீயா சித்திக்கிட்டு இருந்த விஷயத்த சொன்ன? ஆமாங்க, அர்ஜுனை காணனதும் நான் தான் அத்தைக்கு இந்த தகவலை சொன்னேன். கேட்டீங்கல்ல? சரிதா சொன்னதை கேட்டு பதறி போய் நான் என்னால முடிஞ்சதை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பசங்களை தேடி வந்தேன். அப்படி வர்றப்பதான் அர்ஜுனும் இவளும் ஓடிட்டு இருக்கிறத பார்த்தேன். நில்லுங்க நில்லுங்கன்னு சொன்னா இவங்க ரவுடிங்களோட காருன்னு நினைச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்துட்டாங்க. இதுதான் நடந்தது. இல்ல சார், இவங்க போய் சொல்றாங்க. ஏன் இன்ஸ்பெக்டர், இதுல எனக்கு சம்பந்தம் இருக்குன்னா நான் எதுக்கு இவ்வளவு தூரம் வரப்போறேன்? கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் பண்ண சொன்னா சேஃபா நான் என் வீட்டுல தானே இருந்திருப்பேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா என்ன அரெஸ்ட் கூட பண்ணிக்கோங்க. எப்படியோ பசங்க சேஃப் ஆயிட்டாங்கல்ல, அது போதும் எனக்கு. வேணு, அத்தை சொன்ன மாதிரி அவங்களுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சொல்லிதான் அத்தை இங்க வந்தாங்க. அவங்கள போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு விடுறா. என் பையனுக்கு எதுவும் ஆகாம எனக்கு கிடைச்சிட்டான், அது போதும் எனக்கு. ஏங்க வாங்க, இப்பவே நம்ம கிளம்பலாம். வேணு, உங்க அக்காவே அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்க. அப்புறம் என்ன, பசங்க தான் கிடைச்சிட்டாங்கல்ல. முதல்ல நீங்க எல்லாரும் கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார்.
இங்க கூடவே இருந்ததுக்கு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீங்க கிளம்புங்க. மேடம், நீங்களும் கிளம்புங்க. இப்பவும் சொல்றேன், எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் பிளான் பண்ணதே நீங்க தான். ஆதாரம் இல்லாததுனால இப்ப வேணும்னாலும் நீங்க தப்பிச்சிருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க மாட்டுவீங்க. அன்னைக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னொரு தடவை பவியை என்கிட்ட இருந்து பிரிச்சலான்னு மட்டும் நினைச்சு கூட பாத்துறாதீங்க. அது நடக்கவே நடக்காது. வா பவி, போலாம். அர்ஜுன், இனிமே இந்த மாதிரி பண்ணாதடா. சாரிக்கா, இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சாரி பவி. ஒரு வகையில நடந்த எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணம். நான் மட்டும் கோவப்பட்டு உன்னை திட்டாம இருந்திருந்தா நீ வீட்டை விட்டு வெளியில போற நிலைமை வந்திருக்காது. என்னாலதான் தேவையில்லாம ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க. என்ன மன்னிச்சிரு பவி. என்ன சித்தப்பா, என்கிட்ட போய் சாரி கேக்குறீங்க? நீங்க என்னதான் என்ன திட்டினாலும் இப்ப என்ன காப்பாத்த வந்ததும் நீங்க தானே. நீங்க எப்படியும் வந்துருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சித்தப்பா. அந்த நம்பிக்கையில தான் நான் இருந்தேன். ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் புரியல சித்தப்பா. என்ன பவி? என்ன கடத்திட்டு போன ரவுடிங்க என்கிட்ட நம்ம வீட்ல உள்ள நகையை பத்தி தான் கேட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற என் தாத்தாவை கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. நானும் தாத்தாவை காப்பாத்துறதுக்காக லாக்கர் எங்க இருக்கு, அதோட பாஸ்வேர்டு என்ன, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். என்ன பவி சொல்ற? லாக்கரை பத்தி ரவுடிங்கள்ட்ட சொல்லிட்டியா? ஆமா மாமா, அப்பதானே தாத்தாவை அவங்க விடுவாங்க, அதான் சொன்னேன். ஆனாலும் அவங்களால அதை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் லாக்கரோட பாஸ்வேர்டை மாத்தி தானே சொன்னேன். லாக்கர் நம்ம வீட்ல பாட்டி இருக்க ரூம்ல தான் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போனாலும் அதை திறக்கவே முடியாது. சூப்பர் பவி, இந்த ஆபத்துல கூட நல்லா யோசிச்சிருக்கியே, செம. டேய், வாயை மூடிட்டு அமைதியா இரு. தேவையில்லாம எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க. மாமா, நான் சொன்னேன்ல, இது எல்லாமே அந்த காயத்ரியோட வேலை தான். நம்ம வீட்ல உள்ள நகையை பத்தி ரவுடிங்க விசாரிச்சிருக்காங்கன்னா அது அவங்க சொல்லி தான் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம பவியோட தாத்தா இருக்கிற இடமெல்லாம் அவங்க சொல்லாம தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. டேய், நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காத. அவங்க தான் எதுவும் செய்யலன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீங்க அதை இன்னும் நம்புறீங்களா? ஐயோ, போதும், நிறுத்துறீங்களா? நானே இப்பதான் என் புள்ள கிடைச்சிருக்கான்ற நிம்மதியில இருக்கேன். இதுக்கு யார் காரணம், என்ன ஏது, இதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, நடந்ததெல்லாம் கெட்ட கனவாவே இருந்துட்டு போகட்டும். தயவு செஞ்சு வீட்டுக்கு போலாம். வா அர்ஜுன், கார்ல ஏறு. நல்ல வேலை மேடம், எப்படியோ இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தப்பிச்சிட்டோம். சரிதா ஃபோன் பண்ணத ட்ரிக்ஸா யூஸ் பண்ணி நீங்க மட்டும் போலீஸை நம்ப வைக்கலன்னா இந்நேரம் மாட்டிருப்போம். சூப்பர் மேடம். எப்படி உங்களால இப்படி எல்லாம் சிரிக்க முடியுது? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? நானும் உங்களை ஒரு ஆளா மதிச்சு உங்களை நம்பி ஒரு வேலையை தரேன். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க சொதப்பிக்கிட்டே தான் இருக்கீங்க. நீங்க மட்டும் கரெக்டான ஆளுங்களை அனுப்பி அவளை அப்பவே கடத்தி இருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது.
உங்கள மாதிரியே ஒண்ணுக்கு உதவாத ரவுடிங்களை அனுப்பி கடைசியில அந்த பவிய ஊரை விட்டு அனுப்பணும்னு நினைச்சது நடக்காமலே போயிடுச்சு. எல்லாம் உங்களாலதான். இல்ல மேடம். தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க, போதும். இதுல நடந்த ஒரே நல்ல விஷயம் அந்த நகை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டது மட்டும்தான். அதுவும் தெரியாம போயிருந்தா நான் மனுஷியாவே இருந்திருக்க மாட்டேன். ஹலோ, என்ன ரோஜா, நகை எடுத்துட்டு வந்துட்டியா? எங்க இருக்க இப்போ? இல்ல மேடம், நான் இன்னும் வீட்ல தான் இருக்கேன். இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த லாக்கரை ஓபன் பண்ண முடியல மேடம். என்ன உளர்ற? நான் தான் கரெக்டான நம்பரை சொன்னேன்ல. ஐயோ, அந்த நம்பர் போட்டேன் மேடம், ஆனா திறக்கல மேடம். எனக்கு என்னமோ பவித்ரா தப்பான நம்பரை கொடுத்து ஏமாத்திட்டாளோன்னு தோணுது மேடம். மேடம், என்னாச்சு மேடம்? அந்த பவித்ரா மறுபடியும் முட்டாளாக்கிட்டா. தப்பான பாஸ்வேர்டை சொல்லி என்னை ஏமாத்திட்டா. மேடம், இப்ப நீங்க கோவப்படக்கூடாது. பொறுமையா நிதானமா தான் யோசிக்கணும். மோஸ்ட்லி இந்த மாதிரியான லாக்கருக்கெல்லாம் நாம பொதுவா நம்ம பிறந்த நாளையோ இல்ல பிடிச்சவங்களுடைய பிறந்த நாளதான் வைப்போம். ஒருவேளை பவித்ரா அது மாதிரி அவ பாட்டியோட பிறந்த நாள்ல பாஸ்வேர்டை வச்சிருந்தா ரமாதேவியோட பிறந்தநாள் டேட்டை போட்டு ட்ரை பண்ண சொல்லுங்க மேடம். சூப்பர் ஐடியா. ரோஜா, உடனே ரமாதேவியோட பர்த்டே டேட்டை போட்டு பாரு. அது என்னன்னு எனக்கு எப்படி மேடம் தெரியும்? ஏய் முட்டாள், அங்கதான் ரமாதேவியோட மெடிக்கல் ஃபைல் இருக்குல்ல, அதுல இருக்கும் பாரு. சரி மேடம், நான் பாக்குறேன் மேடம். ஆமா பவி, நான் கேட்கணும்னு நினைச்சேன். ரவுடிங்க கிட்ட நீ தப்பான பாஸ்வேர்ட் சொன்னேன்னு சொன்னீங்க. அப்போ உண்மையானதா என்ன பாஸ்வேர்ட் வச்சிருக்க? வேற என்ன, பாட்டியோட பர்த்டேவை தான் பாஸ்வேர்டா வச்சிருக்கேன். பாட்டியோட ரூம்ல அந்த நகை இருக்கிறப்ப அவங்க அதை பாதுகாப்பா வச்சிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. எல்லாரும் வாங்க என் கூட. எங்க? வாங்க. வாங்க. ரோஜாக்கா. பவி, நீ வீட்டை விட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ற? இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, சரியா? கவலைப்படாதீங்கக்கா, பாட்டி என் மேல வச்சிருக்க பாசம் அவங்கள விட்டு என்ன போக விடாது. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆமாம் பவி, இன்னொரு தடவை இப்படி செஞ்சு அப்புறம் நான் உன் கூட பேசவே மாட்டேன். சரி விடுடா, பவிதான் வந்துட்டால, அப்புறம் என்ன? சரிம்மா, எங்களுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? இருங்க.
சித்தப்பா. இனிமே இந்த நகை எதுவுமே எனக்கு வேண்டாம். இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. அப்பாடா, ஒரு வழியா நமக்கு நகை வரப்போகுது. அதுக்கு தேவையே இல்லை பவி. நீ சொன்ன மாதிரியே அந்த ஆர்டர்ல பெரிய ஆபத்து இருந்துச்சு. அதனால தான் நீயும் நகையை கொடுக்கல, அத்தையும் அதுக்கு சம்மதம் கொடுக்கல. ஒருவேளை நீ நகையை கொடுத்திருந்தா நமக்கு தான் லாஸ் ஆயிருந்திருக்கும். அதுல இருந்து தப்பிச்சதுக்கு காரணம் உனக்குள்ள இருந்த நம்பிக்கை தான். அதனால இந்த நகை உன்கிட்டே இருக்கட்டும். நீ சொன்ன மாதிரியே இது அத்தை உன் பொறுப்புல விட்டது. இதை நீ பத்திரமா வச்சுக்கோ. ஆனா இப்போ இதோட பாஸ்வேர்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால நீயே புது பாஸ்வேர்டு போட்டு இதை பத்திரமா வச்சுக்கோ. வாங்க எல்லாரும் போலாம். அக்கா, ரோஜா அக்கா, நீங்களும் வாங்க. பாட்டி, நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த நகையை காப்பாத்திட்டேன் பாட்டி. இனிமே இதுக்கு எந்த பாதிப்பும் வராது. ரோஜா, நகை எடுத்துட்டியா? உடனே நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு. இல்ல மேடம், நகையை எடுக்க முடியல. ஏய், என்னடி எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்க? என்னடி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு டிராமா பண்ணி என்ன ஏமாத்துறியா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். இப்போ இதோட பாஸ்வேர்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால நீயே புது பாஸ்வேர்டு போட்டு இதை பத்திரமா வச்சுக்கோ. ஒரு 5 நிமிஷம் அவங்க லேட்டா வந்திருந்தா எல்லா நகையும் நான் எடுத்திருப்பேன் மேடம். கடைசி நேரத்துல பவித்ரா வந்ததும் இல்லாம பாஸ்வேர்டையும் மாத்தி வச்சிட்டா. அதனாலதான் மேடம் என்னால எதுவுமே செய்ய முடியல. அதுக்கு மேல நான் ட்ரை பண்ணியிருந்தா கண்டிப்பா நான் மாட்டியிருப்பேன் மேடம். ஐம் சாரி மேடம். செக் போனவே. மேடம், என்னாச்சு? வேண்டாம், யாரும் என்கிட்ட ஒரு வார்த்தை பேச வேணாம். நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த நகையும் எனக்கு திரும்ப கிடைக்கல. அந்த பவித்ராவும் திரும்ப வீட்டுக்கும் போயிட்டா. கடைசியில நான் தோத்து போனவளா நின்னுட்டு இருக்கேன். ரமாதேவி கிட்ட தோத்து போயிட்டோன்ற அவமானத்தை என்னால இது வரைக்கும் தாங்கிக்க முடியல. இப்போ ஒரு சின்ன பொண்ணுகிட்டயும் நான் தோத்து போய் அவமானப்பட்டு நிக்கிறேன். எனக்கே என்ன பார்க்க இப்ப அசிங்கமா இருக்க. ஆனா என்னோட இந்த அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் அந்த பவித்ரா பதில் சொல்லியே ஆகணும். சீக்கிரமே சொல்ல வைக்கிறேன். இந்தாங்கக்கா, பிஸ்கெட் சாப்பிடுங்க. வேண்டாம் பவி, பரவாயில்ல. ரொம்ப பண்ணாதீங்கக்கா. ஏன், நான் கொடுத்தா நீங்க சாப்பிட மாட்டீங்களா? வாங்கிக்கோங்க. எப்படியோ
இப்பதான் புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு நாள் பவி இங்க இல்லாம போனதுனால எவ்வளவு கலவரம் நடந்துருச்சு. இதுக்கு தான் சின்ன குழந்தைங்க எங்கேயும் தனியா போக கூடாதுன்னு சொல்றது. ஆமா பவி, நீ எதுக்காக இங்க இருந்து போன? உன்னை யாராச்சும் போக சொன்னாங்களா? வேற யாரும் இல்ல, எல்லாம் என்னாலதான். ஒன்னாலயா? ஆமா, நான் தான் கோவத்துல பவியை திட்டேன்ல, அதான் மனசு உடைஞ்சு போய் அவ கிளம்பி போயிருக்கா. இல்ல வேணும், அப்படியே இருந்தாலும் பவி துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போற டைப் கிடையாது. அப்படியே போயிருந்தாலும் அவ தரமாட்டேன்னு சொன்ன நகைங்கள்லாம் எடுத்துட்டுல போயிருக்கணும். அதை வச்சுட்டு போயிருக்கான்னா இங்க என்னமோ நடந்திருக்கு. ஏய் ஜோதி, நீ எதுவும் பவியை திட்டினியா? என்னது, நானா? இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. அதானே, அவளா போனதுக்கு எங்களை கேள்வி கேட்கறது என்ன நியாயம்? எங்களுக்கு இதான் வேலை பாருங்க. அதான் முடிஞ்சு போச்சுல்ல, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்ட? ஆமா முரளி, போனவ திரும்ப வந்துட்டா, அப்புறம் எதுக்கு இந்த கதையை பேசிக்கிட்டு? பேசாம காஃபியை குடி. இல்ல மாமா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்ல. அப்பத்தானே இதுக்கு பின்னாடி இருக்க ரகசிய முடிச்சுகளை அவுக்க முடியும். என்ன மாமா சிஐடி ரேஞ்சுக்கு பேசுறீங்க? சரி பவி, உன்னை கடத்தினாங்களே அந்த ரவுடிங்க மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? முதல்ல 2 பேர் வந்தாங்க, அதுக்கப்புறமா 2 பேர் வந்து சேர்ந்தாங்க. மொத்தம் 4 பேர். அவனுங்க பாக்குறதுக்கு எப்படி இருந்தானுங்க? ரவுடிங்க எப்படி இருப்பாங்க? ரவுடிங்க மாதிரி தானே இருப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். சரி, கடத்தினவங்க யார்கிட்டயாவது போன்ல பேசினாங்களா? வெயிட் 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 வெயிட், அது யாரா இருப்பாங்கன்னு நானே யோசிக்கிறேன். பிடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க காயத்ரி அத்தை கிட்ட தான் பேசியிருக்கணும். கரெக்டா? எப்படி சித்தப்பா டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க? தட் இஸ் முரளி. என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க? முரளி, இதெல்லாம் உங்க பிளான் படி தான் நடக்குதுன்னு எப்பவோ தெரியும். ஆனா அதை ப்ரூவ் பண்ற அளவுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களோட இன்வெஸ்டிகேஷன் சூப்பர்ப்பா. ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரியவே இல்ல. என்கிட்ட இருந்து நகைப்பெட்டியை திறக்க பாஸ்வேர்ட் கேட்டாங்க, அதான் ஏன்னு தெரியல. பாஸ்வேர்ட் தெரிஞ்சா தானே நகையை எடுக்க முடியும். ஆமா சித்தப்பா, ஆனா அதை யார வச்சு அவங்க பண்ணிருப்பாங்கன்னு தான் என் டவுட். அப்படின்னா இந்த வீட்லயே ஒரு பிளாக் ஷீப் இருக்கு, அப்படித்தானே பவி? எனக்கு என்னமோ இவங்க 2 பேர் மேலதான் டவுட்டா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அந்த நகைப்பெட்டியை தூக்குன கேஸ் இவங்க மேல இருக்குல்ல. ஏங்க சும்மா இருக்க முடியாதா? இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ். பாத்தியா, சொன்னோன்னு நீ எப்படி பதற? நான் ஒன்னும் பதறல, நீங்க தான் கண்டபடி உளறிட்டு இருக்கீங்க. நீங்க காஃபி சாப்பிட்டது போதும், கிளம்பி போங்க. அடி பாவி, ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு பொசுக்குன்னு இப்படி காஃபியோட கட் பண்றியே, நியாயமா அது? அப்படின்னா வாயை மூடிக்கிட்டு காஃபியை மட்டும் குடிங்க. உங்க இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வேஸ்ட். இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. எப்படி அர்ஜுன்? எப்படின்னா, நான் இப்போ இதை சுத்தி விட போறேன். இது யார் பக்கம் நிக்குதோ அவங்க தான் அந்த பிளாக் ஷீப்.
சீப்பா சாச்ச அக்கா இருந்ததால தான் அந்த நகையே சேஃபா இருந்துச்சு. என்ன சொல்ற பவி? ஆமா அர்ஜுன், நான் இல்லாதப்ப யாரையாவது அனுப்பி அந்த நகைய திருடுறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க. ஆனா அக்கா ரூம்ல இருந்ததால தான் அவங்களால அது திருட முடியல. திருட வந்தவங்கள பிளாக் பண்ண அக்காவை போய் பிளாக் ஷிப்னு சொல்றியா அர்ஜுன்? ரோஜா, அதான் பவி நீங்க எடுக்கலன்னு சொல்லிட்டாலே, அப்புறம் ஏன் வேர்த்து விறுவிறுத்து இப்படி நைஸா நழுவுறீங்க? இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மேலே மேடத்தை பார்த்துக்கணும்ல அதான். சரி விடுங்க சித்தப்பா, இது அப்புறமா கண்டுபிடிச்சுக்கலாம். முதல்ல காயத்ரி பாட்டி பண்ற வேலைய ஆதாரத்தோட கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட ஆள் யாருன்னு தானா தெரிஞ்சிட போகுது. சீக்கிரமே நானும் சித்தப்பாவும் அது யாருன்னு கண்டுபிடிப்போம். என்ன சித்தப்பா? கண்டிப்பா. பவி, அப்படின்னா உன்னோட இந்த ப்ராஜெக்ட்ல என்னோட ஃபுல் சப்போர்ட் இருக்கு. ஓகேவா? ஓகே அர்ஜுன். என்னக்கா சொல்ற? நான் கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இவ்ளோ விஷயம் நடந்துருச்சா? நீங்க என்ன பிளான் பண்ணாலும் அந்த பவித்ரா அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே, எப்படிக்கா? ஏற்கனவே அவளால 5 கோடி நமக்கு நஷ்டம். இப்போ நகையும் அந்த வீட்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. அவளும் போய் தொலைய மாட்டேங்கிறா. அப்போ அவளை ஒண்ணும் பண்ண முடியாதாக்கா? நானும் அந்த டென்ஷன்ல தான் இருக்கேன் மஞ்சு. நீ வேற என் கோவத்தை கிளறி விடாத. நீ அந்த பவித்ரா ஜெயிச்சுட்டான்னு சொல்றது உன் அக்கா தோத்துட்டான்னு சொல்லாம சொல்ற மாதிரி. ஐயோ, நான் அப்படி சொல்லலக்கா. என்ன பண்ணாலும் அதுல இருந்து அவ மிஸ் ஆயிடுறாளே, அததான் சொன்னேன். அவளுக்கு என்ன அப்படி ஒரு லக்குன்னு சொல்லிட்டு தான் எனக்கு புரியல. ரம்மா அடிக்கடி பவானி அதிர்ஷ்டலக்ஷ்மின்னு சொல்லுவா. அந்த அதிர்ஷ்டத்தை இவ மொத்தமா வாங்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இல்லனா என்கிட்ட மோதினதுக்கு அவ இந்நேரம் தடம் தெரியாம அழிஞ்சு போயிருப்பா. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. ஏற்கனவே அவளுக்கு நான் ஒரு முடிவு கட்டிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் இழந்த பணம் எனக்கு வேணும். அதுக்கு அந்த நகை எனக்கு வேணும். முதல்ல அந்த ரோஜாக்கு போன் போடு. என்ன ரோஜா, எங்க இருக்க? ரமா மேடம் வீட்ல. மேடம், இப்போ மரியாதை ஒண்ணுதான் குறைச்ச. சரி, அந்த நகை விஷயம் என்ன ஆச்சு? பவித்ரா பாஸ்வேர்டை மாத்தி வச்சிட்டா மேடம். அதத்தான் அப்பவே சொல்லிட்டியே, மாத்தி வச்சிட்டான்னு. அதை கண்டுபிடிக்க நீ என்ன ஸ்டெப் எடுத்த? இன்னும் எதுவும் பண்ணல மேடம். ஏற்கனவே நீங்க சொல்லி உங்களுக்கு வேலை பார்க்குற யாரோ இங்க இருக்காங்கன்னு டவுட் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அதை பத்தி தான் மேடம் பேச்சு வந்துச்சு. எங்க நான் மாட்டி பண்ணோன்னு பயந்துட்டேன். ஏதோ பவித்ரா என் மேல வச்சிருந்த நம்பிக்கையால நான் தப்பிச்சிட்டேன். ஏய், என்ன உளறிட்டே இருக்க? உன் மேலலாம் அங்க யாருக்கும் டவுட் வராது. அப்படியே வந்தாலும் சரிதா மேலையும் ஜோதி மேலையும் தான் வரும். தேவையில்லாம பயந்துட்டு இருக்காம அந்த பெட்டியில இருந்து நகையை எடுக்கிற வழிய பாரு. ஆனா அதுக்கு பாஸ்வேர்ட் தெரியணும்ல மேடம். அததான் நீ சொன்னியே, பவித்ரா உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கான்னு. அந்த நம்பிக்கையே தான் நீ யூஸ் பண்ண போற வெப்பன். பவித்ரா கிட்ட நீ நைஸா பேசி அவகிட்ட இருந்து அந்த பாஸ்வேர்டை எப்படியாவது தெரிஞ்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சு உன் மேல இருக்கிற நம்பிக்கையில அவ பாஸ்வேர்டை சொல்ல நிறைய வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுதா? சரி மேடம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த நகைய அங்க இருந்து எடுத்துட்டு எஸ்கேப் ஆகுற வழிய பாரு. சரி மேடம்.
வை. இப்ப காயத்ரி மேடம் வேற அசால்ட்டா பவி வாயில இருந்தே அந்த பாஸ்வேர்டை வாங்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது என்ன அவ்வளவு ஈஸியான மேட்டரா? ஏற்கனவே பவி பயங்கர உஷாரு. இதுல அவகிட்ட இருந்து பாஸ்வேர்டை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பவி, மேடம்க்கு சில மெடிசன்ஸ் வாங்கணும். அதை நான் மறந்துட்டேன். நீ வெளியே தானே போற, வரும்போது வாங்கிட்டு வரியா? சரிக்கா. இந்தா, இதுல இருக்க மெடிசன்ஸ் எல்லாம் 1 வீக்குக்கு வாங்கிக்கோ. என்னக்கா நீங்க டாக்டராக எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னீங்க, இப்படி மெடிசன் வாங்க மறந்துட்டேன்னு சொல்றீங்க? ஏன் மேடம்க்கு மறதியே வராதோ? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது பவி. ஒரு நாள் லாக்கரோட பாஸ்வேர்டை மறக்க போற, அப்ப இருக்கு உனக்கு. அது எப்படி நான் மறப்பேன்? ஒருவேளை மறந்துட்டா? அதான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேனே. அப்படியும் நான் மறந்தா அதை கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி? அந்த பாஸ்வேர்டை நான் ஒரு பேப்பர்ல எழுதி சித்தப்பா ரூம்ல வச்சிருக்கேன். நானே மறந்தாலும் அந்த பேப்பரை வச்சு பாஸ்வேர்டு என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன். அதானே பார்த்தேன், நீ பயங்கர விவரம் தான். சரி, பார்த்து போயிட்டு வா. சொல்லுங்க மேடம். என்னாச்சு? பவித்ரா கிட்ட இருந்து பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிட்டியா? இன்னும் பாஸ்வேர்டு என்னன்னு தெரியல. ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லீட் கிடைச்சிருக்கு. நிஜமாவா? ஆமா மேடம். அந்த பாஸ்வேர்டை நான் ஒரு பேப்பர்ல எழுதி சித்தப்பா ரூம்ல வச்சிருக்கேன். பவி சொன்னதை பார்த்தா வேணு ரூம்ல இருந்து அந்த பேப்பரை கண்டுபிடிச்சிட்டா பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிடலாம் மேடம். அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? முதல்ல அங்க போய் தேட வேண்டியதானே? இல்ல மேடம், எனக்கு பயமா இருக்கு. ஏற்கனவே நான் ஜஸ்ட் மிஸ்ல தான் எஸ்கேப் ஆனேன். இப்போ நான் மாட்டினா என் வேலையே போயிடும். லூஸ் மாதிரி பேசாத ரோஜா. அந்த நகையை நீ எடுத்து தந்தா நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் உனக்கு பணம் தர போறேன். அப்புறம் உனக்கு எதுக்கு அந்த வேலை? இங்க பாரு, இப்படி பயந்துகிட்டே இருந்தா வாழ்க்கையில ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. அத முதல்ல உன் மண்டையில ஏத்திக்கோ. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, எப்படியாவது அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு அந்த நகைய என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. புரியுதா? அக்கா, அதுக்கு முன்னாடி அந்த பவித்ரா அங்க இருக்காளா இல்லையான்னு கொஞ்சம் கேளுக்கா. ஆமா, பவித்ரா அங்க இருக்காளா? இல்ல மேடம், அவ பசங்களோட வெளியே போயிருக்கா. சூப்பர். வேணும்? அவரும் இல்ல. கிருஷ்ணா, முரளி எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் எதுக்கு யோசிக்கிற? தைரியமா போய் பாஸ்வேர்டை தேடு. ஆனா சரிதாவும் ஜோதியும் இங்கதான் இருக்காங்க மேடம். ஒருவேளை நான் பாஸ்வேர்டை தேடுறப்போ அவங்க அங்க வந்து உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டா நான் என்ன சொல்லி சமாளிப்பேன் மேடம்? அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. சரிதாவையும் ஜோதியையும் அங்க இருந்து நான் போக வைக்கிறேன். நீ போனை வை. சரி மேடம். சித்தி. சொல்லுங்க சித்தி. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ சரிதாவை கூப்பிட்டுக்கிட்டு உடனே இங்க கிளம்பி வா. இப்பவே வரட்டுமா சித்தி, இல்ல சாயந்தரம் வரட்டுமா? இப்பவே வாங்க, ரொம்ப அர்ஜென்ட். சரி சித்தி. பவி,
இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம்? அதுவா, ரோஜாக்கா பாட்டிக்காக சில மெடிசன்ஸ் வாங்க சொல்லிருக்காங்க. அதுக்கு தான். அது வேணுமா அம்மா கிட்ட சொன்னா அவரே வாங்கிட்டு வந்துடுவாரே. அவரே வாங்கிட்டு வந்துட்டா அப்போ நாம எப்படி கோயிலுக்கு போறது? கோயிலுக்கா? எதுக்கு பவி இப்ப கோயிலுக்கு? கோவிலுக்கு போனா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல அர்ஜுன். பாட்டியும் ரொம்ப நாளா கண்முழிக்காமையே இருக்காங்க. இதுக்கு நடுவுல நடந்த பிரச்சனையால நம்மளால வேண்டிக்க முடியாமலே போயிடுச்சு. அதான் கோவிலுக்கு போய் பாட்டிக்காக வேண்டிக்கலான்னு தோணுச்சு. சரி, அதுக்கு எதுக்கு எங்களையும் கூட்டு போற? அது ஒன்றும் இல்ல, பெரியவங்க வேண்டதை விட நம்மள மாதிரி சின்ன குழந்தைங்க வேணா அத கடவுள் உடனே நிறைவேற்றி வைப்பாராம். நான் ஒருத்தி வேண்டதை விட நம்ம 5 பேருமே சேர்ந்து வேணா கடவுளுக்கு இன்னும் பெருசா ரீச் ஆகும்ல. ஏன், அவங்க உங்களுக்கும் பாட்டி தானே. அவங்களுக்காக நீங்க எல்லாரும் வேண்டிக்க மாட்டீங்களா என்ன? வேண்டிக்குவோமே. அப்புறம் என்ன, வாங்க போலாம். என்ன பவி, பாட்டிக்காக கோயிலுக்கு போய் வேண்ட போறேன்னு சொல்லிட்டு இங்கேயே வேண்டிட்டு இருக்க? நான் இப்ப வேண்டது பாட்டிக்காக ஒண்ணும் இல்ல அர்ஜுன். பின்ன யாருக்காக? அதோ அந்த ஆம்புலன்ஸ்ல போறாங்கல்ல, யாருன்னே தெரியாத ஒருத்தர், அவங்களுக்காக தான். இவ்ளோ வேகமா போறத பார்த்தா உள்ள இருக்கிறவங்க கண்டிப்பா சீரியஸா இருப்பாங்கன்னு தான் தோணுது. இந்த மாதிரி நேரத்துல நம்மளோட சின்ன வேண்டுதல் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய நல்லது பண்ணும். இப்பனே இல்ல, நான் எப்போதுமே இப்படி ஆம்புலன்ஸ் போறத பார்த்தா ப்ரே பண்ணுவேன். அப்படி செஞ்சா சாக போறவங்க கூட அதுல இருந்து பொழைச்சுப்பாங்கன்னு என் அப்பா சொல்லுவாரு. சூப்பர் பவி, உங்க அப்பா உனக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. எங்க வீட்டுல தான் எங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல. அதனால என்ன, என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததா நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். ஷேரிங் இஸ் வெல், நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோமே. அப்படின்னா இனிமே நானும் உன்ன மாதிரி ஆம்புலன்ஸ் போறத பார்த்தா கண்டிப்பா ப்ரே பண்ணுவேன் பவி. சரி வாங்க, டைம் ஆச்சு, கோவிலுக்கு போலாம். ரோஜா, ஏ ரோஜா, இதோ வரேன்க்கா. அக்கா சொல்லுங்க. நாங்க 2 பேரும் முக்கியமான வேலையா வெளியே போறோம். வீட்டை பாத்துக்கோ. சரிக்கா. ஏய், வீட்ல யாரும் இல்ல, நீ மட்டும் தான் இருக்க. ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரிக்கா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். நீ வா ஜோதி, நம்ம போலாம்.
ஏன் பவி நீனும் அர்ஜுனும் பயங்கரமா வேண்டிக்கிட்டீங்க போல. பாட்டிக்காக வேண்டும்ல, சாதாரணமாவா வேண்ட முடியும்? அப்ப நான் சீக்கிரமா வேண்டுனதுனால சரியா வேண்டிக்கலன்னு அர்த்தமா? ஆமா. ஏன் அர்ஜுன் அவங்கள இப்படி பண்ற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அர்ச்சனா. எவ்வளவு நேரம் நம்ம வேண்டுறோன்றத விட எவ்வளவு உண்மையா வேண்டுறோன்றது தான் நமக்கு முக்கியம். எனக்கு தெரியும் நீங்க 3 பேருமே பாட்டிக்காக மனசுல இருந்து உண்மையா வேண்டியிருப்பீங்கன்னு. அர்ஜுன் சும்மா கிண்டல் பண்றான். சரி வாங்க போய் நாம கோவில சுத்திட்டு வருவோம். பவி, யார் இவங்க? பவித்ராவோட டெம்பிள் ஃப்ரெண்டு. எப்படிமா இருக்கீங்க? ஆமா, எங்க போயிட்டீங்க நீங்க? அன்னைக்கு கோவிலுக்கு வந்து உங்களை தேடினேன், தெரியுமா? நான் வேண்டுதலுக்காக திருவண்ணாமலை போயிருந்தேன். சரி, நீ எப்படி இருக்க பவி? நான் நல்லா இருக்கேன். ஆமா, இது அர்ஜுன், எனக்கு தெரியும். இவங்கெல்லாம் யாரு? உன் நண்பர்களா? ஃபேமிலி. என்ன விசேஷம்? எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. பாட்டிக்காக வேண்டதாமா. பாட்டி இன்னும் வரைக்கும் குணமாகவே இல்ல. அதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிட்டா பாட்டி சீக்கிரமாவே குணமாகிடுவாங்கல்ல. நானும் உன்கிட்ட அத பத்தி சொல்றதுக்காக தான் வந்தேன். உன் பாட்டி சீக்கிரமாவே குணமாக போறாங்க. அப்படியா? ஆமா, நான் திருவண்ணாமலையில ஒரு சித்தரை பார்த்தேன். அவர்கிட்ட இத பத்தி சொன்னதும் அவங்க குணமாகற காலம் நெருங்கி வந்துருச்சுன்னு அவர் சொன்னாரு. சரி, பாட்டி எப்ப குணமாகுவாங்கன்னு அவர் சொன்னாரு. அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? காலம் நெருங்கி வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா பாட்டி இந்த வாரமே குணமாகிடுவாங்களா? பவித்ரா, உன் மனசுல உள்ள எல்லா கேள்விக்கும் உடனடியா பதில் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா அதுக்கு உண்டான பதில் கண்டிப்பா கிடைச்சே தீரும். அதே மாதிரி உன்னோட எல்லா கேள்விக்கான பதிலும் கண்டிப்பா கிடைக்கும். அது எப்போ எப்படின்னு நீ யோசிக்காத, அத சாமி பாத்துக்கும். இது வரைக்கும் நீ செஞ்ச மாதிரியே உன் பாட்டிக்காக தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணாலே போதும். அதுக்கான பலன் உன்னை தேடி வரும். சரியா? சரிங்கம்மா. நான் வரேம்மா. வாங்க வாங்க வாங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உட்காருங்க. என்ன சித்தி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கிளம்பி வர சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல, நகை மேட்ருக்கு அப்புறம் உங்க 2 பேர்கிட்டயும் பேசவே முடியல. அதான் சும்மா வர சொன்னேன். ஓ அப்படியா? நாங்க கூட என்னமோ ஏதோன்னு பதறி போய் அவசர அவசரமா கிளம்பி வந்தோம். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? என்ன சொல்றாங்க உங்க பவித்ரா? அதை ஏன் தான் கேக்குறீங்க? ஏன் தான் அவ திரும்பி வந்தாலும் இருக்கு. ஏன் அப்படி என்ன நடந்துச்சு? வர வர அவ அலும்பு தாங்க முடியல அத்தை. வீட்ல இருக்க எல்லா குட்டீஸையும் அவ பக்கம் சேர்த்துக்கிட்டு இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அவங்கள கூட்டிட்டு அவ பாட்டுக்கு கோவிலுக்கு போறேன்னு போறா. போதா குறைக்கு என் பையன் அர்ஜுன் வேற அவ என்ன சொன்னாலும் சப்போர்ட் பண்ணிட்டு தெரியறான். ஆமா ஆமா, நானும் கேட்கணும்னு இருந்தேன். பவித்ராவை காணோம்னா அதுக்கு ஏன் அர்ஜுன் அப்படி பதறான்? அன்னைக்கு
அவ மட்டும் கூட இருந்ததுனால தான் என்னால எதுவுமே செய்ய முடியல. இல்லனா அவளை எப்பவோ அவளை ஊரை விட்டு அனுப்பி வச்சிருப்பேன். ஏன் இவ இப்படி மாறினான்னு எனக்கே புரியல அத்தை. ஆரம்பத்துல எல்லாம் அவளை பிடிக்காம தான் இருந்தான். ஆனா இப்போ அதுக்கு அப்படியே தலைகீழ நடக்கிறான். ஏங்கா, அன்னைக்கு கோவில்ல பார்த்ததா ஒரு விஷயம் சொன்னனே, ஒருவேளை அது அப்படியே நடந்துருமோ? நீ வேற சும்மா இரு மஞ்சு. என்ன சித்தி, என்ன விஷயம் அது? அதெல்லாம் எதுக்கு, விடுங்க. தெரிஞ்சா சரிதா மனசு கஷ்டப்படுவா. ஏன் என் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு அப்படி என்னத்த நடந்தது? இல்ல பரவாயில்ல, விடு சரிதா. இல்லத்த, நீங்க சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா? அது சரிதா, மஞ்சு ஒரு தடவை கோயிலுக்கு போயிருக்கா. நீ சொல்றியே அர்ஜுன், உன்னால அவனை விட்டு எங்கேயுமே போக முடியாது, அதுதான் விதி. நீ ரமாதேவியோட வாரிசு. எதிர்காலத்துல ரமாதேவியோட ராஜ்யத்தையே ஆள போறவ நீதான். கண்டிப்பா அவன் தான் உனக்கு உறுதுணையா நிக்க போறான். இதுதான் நடக்க போகுது. நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் எதிர்காலத்துல எல்லாரையும் ஜெயிக்க போறீங்க. நான் கூட அன்னைக்கு அதை கேட்டப்போ அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படி நடந்துருமோன்னு தோணுது. என்ன விளையாடுறிய மஞ்சு? யார் வீட்டுக்கு யார் வாரிசு? ஏங்க, இதெல்லாம் நானாவா சொல்றேன்? நான் என்ன கேட்டனோ அதானே சொல்றேன். எதுவா வேணா இருக்கட்டும், அவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததே எங்களுக்கு பிடிக்கவே இல்ல. இதுல அவ வீட்டு வாரிசாகிறத எப்படி எங்களால ஏத்துக்க முடியும்? பாரதின்ற ஒரு வேலைக்காரனோட ரத்தம் அவ. அவ எப்படி ரமாதேவி வீட்டோட வாரிசாக முடியும்? அப்படி ஆகக்கூடாதுங்கிறது தான் எங்களோட எண்ணமும். ஆனா அதுக்கு ரொம்ப முக்கியம், அர்ஜுன் அவ கூட நல்லாவே பழகக்கூடாது. என் கூட நீங்க எல்லாம் இருக்கிறது எப்படி எனக்கு பலமோ அதே மாதிரிதான் பவி கூட அர்ஜுன் இருக்கிறது. அந்த பலத்தை நாம உடைக்கணும்னா அர்ஜுனுக்கும் அவளுக்கும் இருக்கிற நட்பை உடைக்கணும். சரி அத்த, அர்ஜுனை எப்படியாவது அவகிட்ட இருந்து பிரிச்சுடுறேன். இதுக்கு மேலையும் விட்டு வச்சிருந்தா சரி வராது. சரி அத்த, அப்ப நாங்க கிளம்புறோம். வா ஜோதி. இருங்க இருங்க இருங்க, உட்காருங்க. எங்க கிளம்பிட்டீங்க? வீட்டுக்கு தான் அத்த. இப்போ அங்க போய் என்ன பண்ண போறீங்க? இருங்க, கொஞ்சம் பொறுமையா போலாம். வீட்ல யாரும் இல்ல சித்தி, அம்மாவும் அந்த நர்ஸும் மட்டும்தான் இருக்காங்க. அதுக்காக தானே நான் உங்களை இங்க இருக்க சொல்றதே. அதனால நாங்க போயிட்டு அப்புறமா வரோம் சித்தி. இப்போ அங்க போய் ஒன்னும் ஆக போறது இல்ல. அதான் அந்த நர்ஸ் இருக்கான்னு சொல்றீங்கல்ல, அவளே எல்லாம் பாத்துப்பா. இருங்க போலாம். சரி சித்தி. மஞ்சு, நீ போய் இவங்களுக்கு டீயும் பிஸ்கட்டும் எடுத்துட்டு வா. சரிக்கா. பெல்லா, இது எப்படி பாஸ்வேர்டா இருக்கும்? காயத்ரி மேடம் வேற அங்க உட்காந்துக்கிட்டு பாஸ்வேர்டை தேடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம்.
7738. கண்டிப்பா இதான் இருக்கும். அதான் பவி யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு பெல்லுன்னு எழுதி வச்சிருக்கான். எஸ். முதல்ல இந்த விஷயத்த காயத்ரி மேடம் கிட்ட சொல்லணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது சரிதா. அர்ஜுன் பவியோட நெருக்கமா இருக்கவே கூடாது. அவளுக்கு அங்க சப்போர்ட் கேர கேர. சரி வேணுமோ நமக்கு தான். மஞ்சு போய் அந்த போன் எடுத்துட்டு வா. இருங்க நானே எடுத்துட்டு வரேன். ஒருவேளை ரோஜா போன் பண்ணா என்ன பண்றது? ஜோதி அது ஒரு முக்கியமான போனு. கிளையண்ட் கால் பண்றேன்னு சொன்னாரு. இரு நானே பேசிட்டு வந்துடுறேன். நீ போய் உட்காருமா போ. அவ்வளேதான். சொல்லு ரோஜா. மேடம், லாக்கரோட பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருச்சு. அப்படியா? ஆமா மேடம். 7738. பவித்ரா எவ்வளவு தெளிவு பாருங்க மேடம். அது கண்டுபிடிக்க முடியாதபடி தலை கீழே பெல்லுன்னு எழுதி வச்சிருக்கா. பயங்கர பிரில்லியன்ட் மேடம் அவ. ஏய் இப்போ அவளுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறதா முக்கியமா? அதான் பாஸ்வேர்டு தெரிஞ்சிருச்சுல, முதல்ல போய் அதை எடு. மேடம், உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யலாம் தான் ஃபோன் பண்ணேன். அதான் சொல்லிட்டல, முதல்ல நான் சொன்னதை போய் செய். ஓகே மேடம். ஆனா அதுக்குள்ள சரிதாவும் ஜோதியும் வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு மேடம். அவங்க 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. நீ பயப்படாம போய் நகையை எடு சீக்கிரம். சரி மேடம். என்ன சித்தி செம்ம ஹாப்பியா வரீங்க? புது ப்ராஜெக்ட்னு சொல்லியிருந்தேன்ல, அது கிட்டத்தட்ட ஓகே ஆயிடுச்சு. நிஜமாவா அக்கா சொல்ற? இப்பதான் நம்ம ஆளுங்களுக்கு கொட்டேஷன் வேல்யூ தெரிஞ்சிருக்கு. வேலை ஈஸியா முடிஞ்சிரும். சூப்பர்க்கா. நீங்க 2 பேரும் இவ்ளோ சந்தோஷப்படுறத பார்த்தா பெரிய ப்ராஜெக்ட் போலயே. ஆமா, அது மட்டும் என் கைக்கு வந்துட்டா வரப்போறது பல கோடி. பவி, செம்ம ஜோக் தெரியுமா? போச்சு. இப்ப நகைலாம் வெளியே இருக்கிறத பவி பார்த்தா நம்ம மாட்டுவோம். வேணாம், அத பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எடுத்துக்கலாம்.
ரோஜாக்கா வா பவி. இந்தாங்க, நீங்க கேட்ட மெடிசன் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன ரோஜா, ஏசி ரூம்ல இப்படி வேர்த்திருக்க உங்களுக்கு? அது ஒண்ணும் இல்ல, மாடிக்கு துணிக்காய போட போயிருந்தேன். துணி தானே காய போட்டீங்க? என்னமோ 200 மீட்டர் ஸ்டேஸ்ல ஒன்ன மாதிரி இப்படி வேர்த்து பூத்து நிக்கிறீங்க. இந்த ஆளு வேற சாவடிக்கிறானே. ரோஜாக்கா என்ன உங்கள மாதிரியா? அவங்கெல்லாம் சின்சியரா ஒர்க் பண்றவங்க. அப்படி ஒர்க் பண்ணா வேர்வெல்லாம் வரதா செய்யும். கேப்ல நம்மள அசிங்கப்படுத்திட்டாலே. அத விடுங்க அக்கா. நாங்க இப்போ என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் தெரியுமா? என்ன? இது ஒரு டிவி. ஆனா இதுல சினிமாவும் பார்க்க முடியாது, பாட்டும் கேட்க முடியாது. என்னன்னு சொல்லுங்க பாப்பா. தெரியலையே பவி. என்னக்கா உங்களுக்கு இது கூட தெரியாம இருக்கு? பவி சொல்றது சிசிடிவிக்கா. ஆமா, இது எதுக்கு இங்க? சேஃப்டிக்கு தான். பாட்டி இந்த ரூம்ல தானே இருக்காங்க. ஒருவேளை நீங்க இல்லாதப்ப அவங்களுக்கு ஏதாவது உணர்வு வந்தா இந்த சிசிடிவி வழியா வேணு சித்தப்பாவோட போனுக்கு போயிடும். அதுவும் இல்லாம நகைப்பெட்டியும் இங்க தானே இருக்கு, அதுக்கும் ஒரு சேஃப்டி வேணும்ல. அதான் நான் இப்படி ஒரு ஐடியா பண்ணேன். எப்படிக்கா? சூப்பர். தெரியும் நீங்க இததான் சொல்லுவீங்கன்னு. முடிஞ்சு பவி. அவ்வளோதான். இனிமே அந்த நகைப்பெட்டி மேல யாரு கை வச்சாலும் அடுத்த நிமிஷமே அது நமக்கு தெரிஞ்சிரும். இனிமே நம்ம யாரும் பயப்பட வேணாம். இது நான் சிம்பிளா வர மாதிரி சொல்லவா? என்ன அர்ஜுன்? இனிமே நகைப்பெட்டியில யாராவது கை வச்சாங்கன்னா அவங்களால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எப்படி? சூப்பர் அர்ஜுன், வாங்க போலாம். அக்கா, நான் ஒன்னு கேட்டா அதுக்கு நோ சொல்ல மாட்டீங்களே? நோ சொல்ற அளவுக்கு நீ என்ன கேட்க போற? யாரையாவது லவ் பண்றியா? சேச்சே, இந்த காலத்துல யாருக்கா போய் அசிங்கமா லவ்லாம் பண்ணுவா? அதானே பார்த்தேன். அப்போ வேற என்ன கேட்க போற? அது வந்து அந்த நகையெல்லாம் ட்ரெடிஷ்னல் நகைன்னு அன்னைக்கு ஒரு நாள் ஜோதி சொல்லிட்டு இருந்தா. அது நம்ம கைக்கு வந்துட்டா அதுல ஒரு நல்ல நெக்லஸ மட்டும் எனக்கு கொடுக்குறியாக்கா? அந்த மாதிரி ஒரு நகையை போட்டு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்னக்கா சிரிக்கிற? அடி லூசு, இதத்தான் தயங்கி தயங்கி கேட்டுட்டு இருந்தியா? அந்த மொத்த நகையும் இனிமே நம்ம நகை. அதுல உனக்கு இல்லாத உரிமையா? தாராளமா எடுத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஆனாலும் அத நாம அப்படி வச்சுக்க கூடாது. டக்குன்னு அதை கைமாத்தி விட்டுட்டு பணமா மாத்திரணும். அதுதான் நமக்கு சேஃப்டியும். மேடம், மேடம், வா ரோஜா. என்ன வெறும் கையோட வந்திருக்க? நகை எங்க? காதுல விழல? அக்கா உன்னதான் கேக்குறாங்க. அந்த நகையை எடுக்க முடியாது மேடம்.